ஆவியில் அந்த வித்து இருக்கு. மனசை திறங்க, காத்து சரீரத்துக்கு வரட்டும். கதவை திற, இன்னைக்கு டைட்டில் அதுதான், கதவை திற காத்து வரட்டும். நான் தான் சொல்றேன், மனதின் கதவை என்ன செய்யுங்க, திறங்க. ஆவியில் இருக்க காத்து உங்க சரீரத்துக்கு வரட்டும். இந்த வாரம் நிறைய பேரோட வியாதி சுகமாகும். இந்த வாரம் நிறைய பேரோட வியாதி சுகம். இந்த வாரம் பல ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். இந்த வாரம் நம்ம குறைவுகள் நிறைவாகும். பெரிய காரியம் கர்த்தர். உங்களுக்கு தேவை, உங்க வேலை என்ன? தியானிப்பது. சங்கீதம் தொடங்கும் போதே தான் தொடங்கு, தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அந்த மனுஷன், இங்க பாருங்க, என்ன பாருங்க, அந்த மனுஷன் மழை பெய்யும் போது தண்ணி கிடைக்கிற மரம் இல்ல, வாய்க்கால்கள் ஓரம் நீர்க்கால்கள் ஓரம் இருக்கிற மரம். மற்ற மரத்துக்கு அந்த மரத்துக்கு என்ன வித்தியாசம்? மற்ற மரத்துக்கெல்லாம் மழை பெஞ்சா தாயா தண்ணி, இந்த மரத்துக்கு எப்பவுமே தண்ணி. இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இரவும் பகலும் வேறு அப்படியே நீர்க்கால்கள் ஓரத்துல இருந்து தண்ணியை உறிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவன் வெயில் வந்தாலும் உஷ்ணத்தை காண மாட்டான். அவனுடைய இலைகள் பசுமையாயிருக்கும். உன் வாழ்க்கை பசுமையாயிருக்கும். உன் குடும்பம் பசுமையாயிருக்கும். உன் ஊழியம் பசுமையாயிருக்கும். நம்முடைய ஜனங்கள் பசுமையாயிருப்பார்கள். இரவும் பகலும் தியானியுங்கள் சிஸ்டர், இரவும் பகலும் தியானியுங்கள். There is a job, there is a duty, there is a work Bible has given to you, the New Testament has given to you, that is meditation on God's word. பொறுக்குவே அதான் உங்க வேலை, உங்க டியூட்டி அதான். நைட் அண்ட் டே ஹபாரா ஷாகா பாபா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? போங்க. the only do is meditation. அப்படியே தொழுதுகிட்டு இருக்க. என்னன்னா 5 தடவை முழங்கால போடணும். உங்களுக்கு நாங்க இரவும் பகலும் தியானிக்கணும். நான் அப்படியே படுத்துக்கிட்டே பார்க்குறேன். இன்னி முழங்கால போடு, நான் படுத்துகிட்டே தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே பாஞ்சுக்கிட்டு இருக்கு. என் சரீரம் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? செழிப்பாயிட்டு இருக்கு. என் பலவீனம் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. என் ஊழிய குடும்பங்கள் மேலெல்லாம் இப்போ தண்ணீர் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் எல்லைகள் எங்கும் கர்த்தருடைய கரம் பாதுகாப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. என் எல்லைகளுக்குள் கூக்குரல் கேட்கப்படுவதில்லை. என் எல்லைகள் எங்கும் சமாதானம் இருக்கிறது. அவர் என் சத்துருக்களை துரத்தி தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். இனி சத்துரு உட்புக முடியாது. தியானிச்சுக்கிட்டு நான் வாழ்க்கை மெட்ராஸ்ல தொடங்கினா அப்படியே ட்ரெயின் மதுரை வரைக்கும் தியானிச்சுக்கிட்டே இருக்க. எந்திரிக்கும் போது அப்படியே தியானிங்க. நான் முழிக்கையில் அவர் சாயலால் திருப்தி ஆவேன். அப்படியே போங்க, என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ பேசின வசனத்தின்படி, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசின வார்த்தையின்படி நான் ஒரு வித்தா இருக்கிறேன். தியானிங்க, வித்தா இருக்கிறேன். இந்த வாரம் எதுக்கு நான் பேசுறேன்னா, 6 நாள் நீங்கள் தியானிக்கிறதுக்கு. ஹோம் ஒர்க் என்ன? மெடிடேஷன். போகும்போது சொல்லிட்டே போங்க, நான் வித்து வந்துடும், வெளியே வந்துடும். திருநங்கைக்கு எல்லாமே அப்படியே கேரக்டரே வந்து மாறிடுச்சுன்னா, நடவடிக்கைகள் வரைக்கும் மாறிடுச்சுன்னா, அந்த வித்து எப்படி வெளியே கிரியை செஞ்சிச்சோ, அந்த ஜீன் எப்படி கிரியை செஞ்சோ, அப்படி கிறிஸ்துவின் வித்து கிறிஸ்துவின் சாயலாய் என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. மிகப்பெரிய குடிகாரர்கள் ஊழியக்காரர்களாய் மாறுவதன் ரகசியம் அதுதான். மிகப்பெரிய பாவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவதன் ரகசியம் அதுதான். அந்த வித்து கிரியை செய்கிறது. ஆவியில் அந்த வித்து இருக்கு. மனசை திறங்க, காத்து சரீரத்துக்கு வரட்டும். கதவை திற, இன்னைக்கு டைட்டில் அதுதான், கதவை திற காத்து வரட்டும். நான் தான் சொல்றேன், மனதின் கதவை என்ன செய்யுங்க, திறங்க. ஆவியில் இருக்க காத்து உங்க சரீரத்துக்கு வரட்டும். இந்த வாரம் நிறைய பேரோட வியாதி சுகமாகும். இந்த வாரம் நிறைய பேரோட வியாதி சுகம். இந்த வாரம் பல ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். இந்த வாரம் நம்ம குறைவுகள் நிறைவாகும். இந்த வாரம் நம்முடைய எல்லாமே செழிப்பாய் மாறும். இந்த வாரம் கர்த்தர் செய்வார். இந்த வாரம் தேவன் செய்ய ஆரம்பிச்சுட்டார். இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டார். மல்கியா 3:10 நடந்துகிட்டு இருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர். ஸோ அடுத்த வாரம் இன்னைக்கு நான் கொண்டு வந்த செய்தி வந்து நான் நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறேன். அந்த 3:10
எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எந்த டோர் வழியாக உள்ளே வருது அதுதான் நான் பிரசங்கிக்க வரேன். 3:10 ஒரு பெரிய நதி அப்படியே பிரவாகிச்சுக்கிட்டு இருக்கு, உள்ளே பாஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டோர் அப்படியே திறக்க நீங்கள் சொன்னேன் சிந்தனைன்ற டோரு. இந்த டோரை திறக்கும்போது வெள்ளம் உள்ளே வருது. அடுத்த வாரம் இன்னொரு டோரை பற்றி நான் பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன டோர் சொன்னேன், அணைக்கட்டு திறக்கப்படும் போது அது என்ன செய்யுது, உள்ளே பாயுது. முத கதவு எது, சிந்தனை. இடம் கொள்ளாமற் போக மட்டும் தியானிங்க. அடுத்த வாரம் டாக் அபவுட் another டோர். எத்தனை டோர் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுவீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பிதாவே, எல்லாம் சொல்லுங்க, நான் உங்கள் வித்தாக இருக்கிறேன். அந்த வித்து எனக்குள்ளே இருந்து எல்லாவற்றையும் செய்து என் சரீரத்தையும் என் ஆத்மாவையும் மாற்றிக்கிட்டு இருக்கு. குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.